தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபையை நினைத்து மறுபடியுமாய் அவரை துதிக்கிறேன். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். உபாகமம் 11:12. உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்றார். புத்தாண்டு பிறந்து 20ஆம் தேதி வரை வந்திருக்கிறோம். புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு வந்தது, புத்துயிர் வந்தது, புது நோக்கங்களும் கூட வந்தது, புது கிருபை வந்தது. அது உண்மையே. அன்றைக்கு ஒரு நாள் சிவலையில் இருக்கும் எங்க அத்தான் ஒருவர், வின்சென்ட் அவர்கள் பெயர், அவர்களிடம் எப்பொழுதும் சந்தோஷமாக நான் மகிழ்ச்சியாக உரையாடுவதுண்டு. அவர்களிடத்தில் அவர்களும் நல்ல பெரிய பதவியெல்லாம் வைத்தவர்கள். திருச்செந்தூரிலே பிடிஓவாக பல வருடங்கள் இருந்தார்கள். அப்புறம் இன்னும் கூட அந்த ப்ரொமோஷன் கிடைத்து PA to கலெக்டராக மாறிவிட்டார்கள். இப்பொழுது ஓய்வு பெற்று விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை விளையாட்டாக விவசாயி என்றுதான் கூறுவதுண்டு. அவர்கள் மிகவும் மனமகிழ் உடைவதுண்டு. அவர்களிடம் சொன்னேன், இதுதான் கர்த்தருடைய கிருபையினால நம்மளை 25வது வருடம் பார்க்க வச்சிருக்காரு. ஆமாம் மாப்பிள்ள, அது உண்மைதான் என்று கூறினார்கள். மறுபடியும் நான் இந்த பிரசங்க வாக்கியத்தை வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கேமராக்கள், எலக்ட்ரானிக் கண்கள். ஆர்மேரி பஜாரில் பார்க்கலாம், எங்களது சிறுவர் காப்பகத்தில் பார்க்கலாம், பல இடங்களில் எலக்ட்ரானிக் கண்கள் மக்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. வங்கியை பார்க்கலாம், வீடுகள், அலுவலகங்கள், எல்லா இடமும் இந்த எலக்ட்ரானிக் கண்கள், சிசிடிவி கேமராக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ சிவகாசியிலே ஒருவன் ஒரு அம்மாளுடைய செயினை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். துடித்தார்கள். யாராலும் அதை தடுக்க முடியவில்லை. ஆனால் காவல்துறையினர் ஒரு 4 மணி நேரத்திற்குள்ளாக அந்த திருடனை பிடித்து விட்டார்கள். எப்படி? அது பணக்காரர்கள் வாழ்ந்த பகுதி. எல்லார் வீடுகளிலும் சிசிடிவி கேமரா இருக்கிறது. அதை வைத்து அவன் எங்கே ஓடினான், எங்கே இருக்கிறான் என்று 4 மணி நேரத்தில் எல்லாரும் பாராட்டத்தகுந்த விஷயமாக பிடித்து விட்டார்கள். கர்த்தருடைய கண்கள் அதை போல் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ஆகார் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதாம். நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். கர்த்தர் அவளை அன்போடு கண்டார். அவளது எதிர்காலத்தை குறித்து பேசினார். அவள் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் என்றார். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஒரு சகோதரி சென்றார்கள். அவர்கள் தனியாக ஒரு வீட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். மிகவும் தனிமையாக இருப்பதாக உணர்ந்தார்கள். பயப்பட்டார்கள். உடனே என்ன செய்தார்கள்? நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற வசனத்தை வீட்டிலே எழுதி வைத்து விட்டார்கள். அழகாக பயிற்சி மூலமாக அதிலிருந்து அவர்கள் ஒரு புத்துணர்வு பெற்றார்கள். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கு அருமையானவர்களே, வேதாகமத்திலே 3 வகையான தேவனுடைய கண்களை நாம் காணலாம். முதலாவது பூமி எங்கும்
பார்க்கும் கண்கள். சொல்லுங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கண்கள் கர்த்தருடைய கண்களாக இருக்கிறது. இந்த வருஷம் நுழைஞ்சிருக்கோம், நம்ம ஏமாற்றவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க, நான் என்ன செய்றேன், இப்படி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. சகரியா 4:10 வாசியுங்கள். சகரியா 4:10. நானும் வாசிக்கிறேன், அந்த தேவையான பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளான 7 கண்களும். உடனே நாம் இப்படி நினைத்து விடக்கூடாது, கர்த்தருக்கு 7 கண்கள் இருக்கிறது என்று. 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. 7 என்பது என்ன, பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அதாவது பரிபூர்ணமான கண்கள் வைத்திருக்கிறார். அதை கொண்டு யார் செய்யும் தப்பையும் கண்டுபிடித்து விடுவார் கண்டிப்பார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உள்ளத்தின் ஆழங்களையும் ஊடுருவி பார்க்கும் கண்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவன் தன் மாமனாரை விட்டு தன் மனைவியோடும் அந்த மந்தைகளோடும் ஓடி போகிறான். லாபான் அவன் மாமன், அவன் எப்படியாவது அவனை பிடித்து தண்டிக்க வேண்டும், அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும் என்று அவன் பின்னே தொடர்கிறான். அது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் சொல்லுங்க? கர்த்தருக்கு தெரியும். லாபான் அவனை தண்டிக்க போகிறான் என்று. உடனே சொப்பனத்திலே யாக்கோபுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி, இப்படி லாபான் உன்னை சந்திப்பான், உன் மாமனார் உன்னை சந்திப்பார், நீ அவனோடு தீங்கு எதுவும் பேசாதே, சமாதானமாகவே போய்விடு, சமாதானமாகவே பேசு என்று ஞானமாக ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவன் அப்படியே பேசினான். அங்கே சமாதானம் உண்டாயிற்று. வெட்டு குத்து கொலை எதுவுமே அங்கே நடக்கவில்லை. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் லாபானை கண்டது, ஆலோசனை கொடுத்தது யாக்கோபுக்கு. நான் பூனாவிலே உங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 4 வருடம் வேதாகம கல்லூரியிலே, பூனா என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பம்பாய் பக்கத்தில் இருக்கிறது. 4 வருடங்கள் அந்த கல்லூரியிலே வேதாகமம் பயின்றேன். அப்பொழுது அங்கே பிரபாகரன் என்று ஒரு பையன், தமிழ் பையன், அவனும் எங்களோடு படித்தான். ஒரு 10 பேரை இலங்கைக்கு சென்று ஒரு மாதம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள். அதில் அவன் ஒருவன், நான் அதில் கிடையாது. பிரபாகரன் ஒருவன். புரிஞ்சுக்கிட்டா? மனசில் 10 பையன்களை தேர்ந்தெடுத்து பூனாவிலிருந்து பம்பாய்க்கு சென்று, பம்பாயிலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு சென்று அங்கே தங்கி ஊழியம் செய்து அந்த இலங்கையில் உள்ள ஸ்தலங்களை சுற்றி பார்த்து விட்டு மறுபடியும் பூனாவுக்கு திரும்ப வேண்டும் என்பது அவருடைய திட்டம், பேராசிரியர்களுடைய திட்டம். நல்ல ஒரு திட்டம் தான். ஆக இந்த பிரபாகரன் மாணவனோடு கர்த்தர் பேசினார், போராடினார், மேற்கொண்டார். நாட்டு போதர், நீ அங்கு போக வேண்டாம் இலங்கைக்கு என்றார். இவன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் கர்த்தர் தான் பேசுகிறார் என்று தெளிவாக அறிந்து கொண்டான். உடனே பேராசிரியர்கள் சொன்னார், அவர்கள் எல்லாம் இவரை பைத்தியக்காரன் என்றார்கள். இவன் நான் வரவில்லை என்றுதான் சொன்னான். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று எங்களிடம் ஒரு சிலரிடம் சொன்னான், சக மாணவர்கள். அப்படியா என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அப்போ இவனை அந்த கல்லூரியிலே ஃபாதர் இவனை பைத்தியக்காரன், ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து போகிறான், அப்படி இப்படி என்று கூறினார்கள். அவன் போகவில்லை. ஆனால் இலங்கையிலே அங்கே ஒரு பெரிய சதி அவனுக்காக காத்திருந்தது என்று கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். சொல்லுங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். நாம் ஒரு தப்பும் பண்ணிட முடியாது, ஏமாற்ற முடியாது. கர்த்தரை அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம், சொந்தக்காரங்களை ஏமாத்திடலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். அங்கே இலங்கையிலே என்ன சரினா, அந்த பிரபாகரனுக்கு ஏராளமான உறவினர்கள், தமிழ் உறவினர்கள் அங்கே
யாழ்ப்பாணத்திலே இருந்தார்கள். அந்த உறவினர்கள் என்ன திட்டம் பண்ணினார்கள், இந்த பிரபாகரன் வருவான், அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று ஒரு கேடுகட்ட பொல்லாத ஒரு துன்மார்க்க ஸ்திரியை இவனுக்கு திருமணம், இலங்கையிலேயே திருமணம் பண்ணி வைத்து விட வேண்டும். அது சொந்தக்காரங்க அவனுக்கு நூற்றுக்கணக்காக உண்டு. எல்லாரும் ஏக மனதாக தீர்மானம் பண்ணி வைத்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், ஏனென்றால் பூமி என்றும் சுற்றி பார்க்கும் கண்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை போல பிரபாகரனோடு பேசினார், நாற்று போக நீ போக வேண்டாம் என்று மற்றவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். அதன் பிற்பாடு இதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். 2 நாளாகவும் 16:9 யாராவது வாசியுங்கள், அல்ல நானே வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய கண்கள் ஆபிரகாமை கண்டது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவனுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல பெருக பண்ணுவேன் என்று கூறினார். அப்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள், உலாவும் கண்கள். அதிலிருந்து நாம் நிச்சயமாக தப்ப முடியாது. நம்ம நினைச்சுக்கலாம், ஒரு மலை பிரதேசத்தில் போய் மனம் போல வாழலாம், அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள். இரண்டாவதாக கிருபை நிறைந்த கண்கள். சொல்லுங்க, கிருபை நிறைந்த கண்கள். இப்போ பூனாவில் நாங்கள் 4 வருஷம் படிக்கும்போது பெரிய பெரிய பிரசங்கமார்கள் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. டாக்டர் ஜான் வில்மாட், டாக்டர் பவுலர், அப்படியெல்லாம் அவங்க சொன்ன காரியங்கள்லாம் இன்னும் என் மனசுல ஞாபகம். எது 35 வருடங்களுக்கு முன்னால சொன்ன காரியங்கள், அதே காரியங்கள் என் மனசுல இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, 80 அப்படி இப்படி இருக்கும். என்னைக்காவது அவங்க நேரில் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் சொல்லணும், அவங்ககிட்ட அவங்க சந்தோஷப்படுத்த வேண்டும், பூரிப்படைய செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்னப்பா 35-40 வருஷமா நம்ம சொன்னதெல்லாம் மனசுல வச்சுருக்கு. அது மாதிரி நான் சொல்ற சில காரியங்கள், எல்லாத்தையும் இல்லை, சில காரியங்களை மனசில் இருத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், உங்களுடைய வாழ்க்கையும் சீர்படும், அதுக்கு சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக கிருபை நிறைந்த கண்கள். கிருபை நிறைந்த கண்கள். ஆதியாகமம் 6:8 வாசியுங்கள். ஆதியாகமம் 6:8 நோவாவை பற்றியது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கள், வேதாகமத்திலே பல பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தாவீதை பற்றி படிக்கிறோம், 2 சாமுவேல், அதில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மனிதருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கலாம், இரக்கம் கிடைக்கலாம், ஒத்தாசை கிடைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை பொருந்திய கண்கள் எல்லாவற்றையும் மிஞ்சிவிடும், ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொண்டு வரும். மனிதர்கள் நம்மை கைவிடக்கூட செய்யலாம். என்னையெல்லாம் ஏராளமான மனிதர்கள் கைவிட்டார்கள், கைவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நான் நன்றாக தான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கிருபை நிறைந்த கண்கள். ஏதேன் தோட்டத்திலே கிருபையாய் அவர் மறைந்து கிடந்த ஆதாமை தேடினார். கர்த்தருடைய கிருபை பொருந்திய கண்கள் குஷ்டரோகியை மனதுருக்கத்தோடு நோக்கியது, குணமாக்கியது. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போன மக்களை மனதுருக்கத்தோடு நோக்கி பார்த்தார், குணமளித்தார், கிருபை அளித்தார். கிருபை நிறைந்த கண்கள் அவருடைய கண்கள். பிரதர் தினகரன் ஐயா அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய சென்றார். அப்போ அங்கே கூட்டம் தொடங்க இருக்கிறது, பெரிய கன்வென்ஷன் கூட்டம். ஏறத்தாழ 2 லட்சம் மக்கள் வந்து விட்டார்கள் தமிழர் பகுதிகளில் இருந்து. மழை பெய்ய ஆரம்பித்தது. அங்கே எல்லாம் மழை எப்படி பெய்யும்னா, நம்ம ஒரு மாதிரி ஒரு மணி நேரம் பெய்துட்டு அப்படியே நிற்காது. அது பாட்டுக்கு
10 மணி நேரம் 15 மணி நேரம் பெய்யுமா. பாம்பேயில் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னால் பாம்பேயில் வரும்போது அங்கே மழை பெய்தாக்கி 10 நாள் 15 நாள் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு இடவெளி இல்லாமல். மக்கள் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே தான் இருப்பார்கள். இங்கெல்லாம் அப்படி மழை பெய்தா நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே போர்வை போட்டு படுத்துக்கிடுவோம் வந்து. அதனால் அந்த இடம் அந்த ஸ்தலமானது முன்னேறுகிறதுன்னு நினைக்கிறேன். மக்கள் மழையை கண்டு அஞ்ச மாட்டார்கள், வேலை நிமித்தம் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அங்கே உள்ள எல்லாருமே கலங்கினார்கள். ஐயோ தொலைஞ்சி கூட்டம் பாழாய் போவோமே. மக்கள் எல்லாம் கலைய ஆரம்பித்தார்கள். தினகரனுக்கு வேதனை ஆகிவிட்டது. உடனே அவர் அந்த மேடையிலேயே முழங்கால் போட்டு மழையை நிறுத்தும்படி ஜெபித்தார். கர்த்தர் மழையை நிறுத்தி காட்டினார். ஏனென்றால் கிருபை நிறைந்த கண்கள். இந்த சம்பவமானது அந்த இலங்கை தேசத்தில் உள்ள செய்தித்தாளில் கூட வந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். லாசரு மரித்த போது இயேசு கல்லறையை நோக்கி பார்த்தார், கண்ணீர் சிந்தினார், உயிரோடு எழுப்பினார். கிருபை நிறைந்த கண்கள். பாருங்கள், போன அக்டோபர் மாதம், அதாவது கிறிஸ்துமஸை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் நவம்பர் கிறிஸ்துமஸ். அப்போ அக்டோபர் மாதமே நான் கிறிஸ்துமஸை பற்றி சிந்திக்கலானே. ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் பல வருடங்களாக 25 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய கிருபையினால ஒரு 12 கிலோ எடையுள்ள ஆட்டை கிடா வாங்கி அதை அடுத்து பிரியாணி போட்டு காயப்பட்டினம் பாய வைத்து சிறப்பாக பிரியாணி போட்டு இங்கே நிறையா சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆர்மேரியில் அந்த இந்த வடக்கு சுப்பிரமணியத்தில் ராமசாமி சித்தப்பா இப்படி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்போம். அப்போ நான் அப்படியே படுத்து கிடந்து மத்தியானம் படுத்து கிடந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா கிறிஸ்மஸ் வருது, அளவில்லாத செலவுகள் வரும், அப்போ எப்படி சமாளிக்க, எப்படி இருக்கும் கிறிஸ்மஸ், வர கிறிஸ்மஸ் என்று யோசித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ மத்தியானம் நேரம் ஒரு 2 மணி இருக்கும். அப்படியே படுத்தவன் வந்து ஒரு 5 நிமிடம் கண்கள் சொருகி விட்டது. குட்டி தூக்கம் போட்டேன். அப்பொழுது ஒரு தரிசனம் கிடைத்தது. பாருங்க, அக்டோபர் மாதத்துல கிறிஸ்மஸ் டிசம்பர் 25ஆம் தேதி. நான் அக்டோபர் மாதத்துல எப்பவுமே எல்லாத்தையுமே முந்தையே பிளான் பண்ணுவோம்ல, திங்க் பண்ணுவோம்ல அப்படி. அப்போ ஒரு தரிசனம் கிடைக்குது. எங்க சிறுவர் காப்பகத்துக்கு மேல வானத்துல ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய உருவம் கர்த்தர் என்கிட்ட காட்டுறாரு. அப்போ உடனே முடிச்சுட்டேன். உடனே என் மனைவிட்டு சொன்னேன், இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது, கிராண்டா இருக்க போகுது, அதை பற்றி பயமே இல்லை, எல்லா தேவைகள் செலவுகளையும் கர்த்தர் சந்திப்பார், அவர் சொல்லிவிட்டார் என்றேன். அதுபோல மீதியான துணிக்கைகள் கூட எடுத்தோம். அவ்வளவு அருமையாக கிறிஸ்துமஸை வழி நடத்தினார். இது ஒரு சாட்சியாக தான் உங்கள் முன் வைக்கிறேன். ஏனென்றால் கிருபை நிறைந்த கண்கள், கிருபை நிறைந்த கண்கள். மூன்றாவதாக ஒரு முக்கியமான கண்களை பார்க்கிறோம். அக்னி ஜுவாலை நிறைந்த கண்கள். அக்னி ஜுவாலை நிறைந்த கண்கள். சொல்லுங்க எல்லாரும், இதை நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்க கூடாது. அக்னி ஜுவாலை நிறைந்த கண்கள். சொல்லுங்க. மூன்றாவது கண்கள் என்னது? அக்னி ஜுவாலை நிறைந்த கண்கள். பயங்கரமான கண்கள், அழித்து போடும் கண்கள், நொறுக்கி போடும் கண்கள், எரித்து போடும் கண்கள். இது மூன்றுமே வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் இருக்கு. 3 இடங்கள்ல இந்த அக்னி ஜுவாலை நிறைந்த கண்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது நீ நினைப்பாரு போல. பாருங்கள், இந்த உலகத்திலே அருமையானவர்களே பல விதமான அக்னியை பார்க்கிறோம். சாதாரண அக்னி நம்ம வீட்டில் சமையல் பண்றோம். அப்புறம் ஆசாரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த அக்னி காணப்பட்டது. சோதம் கொமோரா பட்டணங்களை அழித்த அக்னி, நியாய தீர்ப்பின் அக்னி. 2ஆம் மரணமாகிய நித்திய அக்னி, அது ஒரு நாள் வரப்போகிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், பயங்கரமான கண்கள், அழித்து போடக்கூடிய கண்கள், எரித்து போடக்கூடிய கண்கள். யாராவது சத்தமாக கலாத்தியர் 5:24 வாசியுங்கள். 5:24 யாராவது வாசியுங்கள். கலாத்தியர்
நானும் சத்தமாக வாசிக்கிறேன், நன்றாக காதில் போட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணுமா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமா? அதான் தான் வசனம் சொல்லுது. தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தாச்சு. பரிசுத்த வாழ்க்கை அவனிடத்தில் காணப்பட வேண்டும். பாருங்கள், மறக்க முடியாத ஒன்று. ஏறத்தாழ 5 வருடங்கள் கடந்திருக்கும் என நினைக்கிறேன். கொரோனா வியாதி, நம்ம எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ள கிடந்தோம். கொரோனா வியாதி பயங்கரமாக உலகத்தை போட்டு ஆட்டி படைத்தது. இடையில சைனாக்காரங்க திடீர்னு ஒரு கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க. திரும்பவும் HMPV வைரஸ் ஒன்று சைனாக்காரன் கிட்ட 1 மாதம் இருக்கும் பேப்பரில் படித்தேன். ஆனால் எல்லாருமே பயந்து கொண்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் நான் தூத்துக்குள்ளெல்லாம் பார்த்தேன். அந்த சைனாக்காரன் சொல்லும் போது முகக்கவசம் அணிய ஆரம்பிச்சுட்டாங்க, பயத்தில், அச்சத்தில். அப்போ நல்லது தான். ஆனால் அதை சும்மா சளி காய்ச்சல் தான், அதை பற்றி பயப்பட வேண்டாம் நம்முடைய அரசாங்கம் சொன்னது பாருங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில், இன்னைக்கு மட்டுமில்லை, பல வருடங்களாக உலகத்தில் பயங்கரமான ஒரு கொரோனா வியாதியோட மோசமான ஒரு வியாதி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னால் கள்ள தொடர்பு. தினத்தந்தி பேப்பரிலே அல்லது எந்த பேப்பரிலும் பக்கங்களை புரட்டினால் பிள்ளைகளை தூக்கி மனைவியானவள் கழுத்தை நிறுத்தி கொள்ளுகிறாள், அல்லது கிணற்றில் தூக்கி போடுகிறாள். புருஷனானவனை கள்ள மனுஷனோடு சேர்ந்து வெட்டி கொள்ளுகிறாள், அல்லது புருஷனானவன் மனைவியை வெட்டி கொண்டு ஜெயிலுக்கு செல்கிறான். இப்படி கள்ள தொடர்பிலே உலகமானது கிடந்து அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது, நாசமாகி கொண்டிருக்கிறது. ஆனா முன்னாலெல்லாம் நல்ல ஞாபகம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பேப்பரை புரட்டினாக்கி இது அதிகம் வாசிக்க மாட்டோம், எப்பமாவது ஒரு காது. இப்போ ஒரு நாளைக்கு இந்த கள்ள தொடர்பு சம்பந்தமான கொலைகள், குற்றங்கள், வெட்டுகள், குத்துகள் எல்லாம், சிறை தண்டனைகள் எல்லாம் தினம் 1 அல்லது 2 வாசிக்கிறோம். என்னாச்சு? மக்களுக்கு மிருகங்களா போனாங்க. நாம் பார்க்கிறோம், அக்கினி ஜுவாலை நிறைந்த கண்கள். கர்த்தர் எச்சரிக்கிறார். வங்கிகளில் கள்ள தொடர்பு, கல்லூரிகளில் கள்ள தொடர்பு, பஜாரில் கள்ள தொடர்பு, பஸ் ஸ்டாண்டில் கள்ள தொடர்பு, எங்க பார்த்தாலும் எவரிவேர் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவை எரிச்ச மாதிரி கர்த்தர் எரிக்கணும் போல, இந்தியாவை நாசமாக்கணும் போல. அப்பதான் இது ஒரு வழிக்கு வருமோ தெரியல. புருஷனுக்கு துரோகம் செய்யும் மனைவிகள் ஏராளம் இந்திய திருநாட்டிலே. பார்க்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு சொல்லுவோம். அமெரிக்காக்காரன் மோசம், இங்கிலாந்துக்காரன் மோசம், இங்க அதை விட மோசமா இருக்கு. புருஷனுக்கு துரோகம் செய்யும் மனைவிகள் ஏராளம், மனைவிக்கு துரோகம் செய்யும் புருஷங்கள் ஏராளம். அவ்வளவு நாசமாய் போகிறது. கர்த்தர் சந்ததி மூலமாய் நாசமாக்குவார், அதில் சந்தேகமே இல்லை. வேறெடுக்க பண்ணுவார் என்பதில் கிஞ்சி தேனும் ஐயம் இல்லை. அக்னி ஜுவாலை நிறைந்த கண்கள். இயேசுவின் நாமத்தினாலே எச்சரிக்கிறேன். கலாத்தியர் 5:24 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள்வோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். அவர்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி, சர்வ நாசமாக்கும் அக்னி ஜுவாலையை போன்ற கண்கள். சந்ததி மூலமாய் வேறெடுக்கப்பட்டு துரோகம் பண்ணுகிறவர்களை இந்த ஆண்டும் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளும் முடிவு வருகின்றோம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருப்பதாக. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள், கிருபை நிறைந்த கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். இந்த 3 கண்களும் நம்மேல் எட்டி பார்த்து ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமென்.